ஹாய் வியூவர்ஸ், தமிழ் சமையல் ஸ்டுடியோவில் சுவையான சுக்கு மல்லி காஃபி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ எடுத்துருக்கிற பொருள் 2 பேர் குடிக்கிறதுக்கு போதுமானதாக இருக்கும். 3 டீஸ்பூன் அளவு மல்லி எடுத்திருக்கேன். ஒரு துண்டு சுக்கு எடுத்திருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு மிளகும் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த சுக்கை நல்லா தட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா பொருட்களையும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கலாம். ரொம்பவும் நைஸாக அரைக்காமல் இந்த மணிக்கு கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சிக்கோங்க. அப்புறமா ஒரு பாத்திரத்தில் 400 ml தண்ணீர் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த தண்ணீரை நல்லா சூடுபடுத்தலாம். தண்ணி நல்லா சூடான உடனே இதில் நாம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த பொடியை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம். ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா பாருங்கள், நல்லா கொதித்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் இப்போ 3 டீஸ்பூன் அளவு பனங்கற்கண்டு எடுத்து சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பனங்கற்கண்டை இப்போயே சேர்த்துட்டோம்னா அதில் ஏதாவது தூசி இருந்தால் வடிகட்டும் போது வந்துடும். நீங்கள் பனங்கற்கண்டுக்கு பதிலாக பனை வெல்லம் இந்த மாதிரி எதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மறுபடியும் 2 மினிட்ஸ் கொதிக்க விடலாம். இப்போ பனங்கற்கண்டுலாம் நல்லா கரைஞ்சி கொதித்து வந்திருக்கு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டிடலாம். நல்லா வடிகட்டியாச்சு. அவ்வளோதான், சுவையான சுக்கு மல்லி காஃபி தயாராகிருச்சு. டெய்லி காலையில் இதே மாதிரியே காஃபி போட்டு குடிச்சு பாருங்கள். உடலில் உள்ள அசதியெலாம் போயிடும். உடல் நல்லா புத்துணர்ச்சியாக இருக்கும். ரொம்பவும் ஹெல்த்தியானதும் கூட. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.